வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 10th பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். மார்க்கெட்டு கண்டினியூவாக ஹையில் போயிட்டு இருக்குது. அதாவது தேர்ட் ஸ்ட்ரைட் செஷனாக நம்ம மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஒரு நல்லபடியாக போயிட்டு இருக்குது. ஆஃப்டர் பட்ஜெட் ட்ரேட் டீலுக்கு அப்புறம் மார்க்கெட்டு சஸ்டெயின் ஆகிட்டு அப்படியே ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. பக்கபலமாக எஃப்ஐஸும் வந்து பையிங்கில் இருக்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்னதாக ஜெர்க் வந்தால் கூட மறுபடியும் அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு பெரிய அளவுக்கு மார்க்கெட் கிராஷ் ஆகிற அளவுக்கு உண்டான நியூஸ் ஆஸ் ஆஃப் நவ் எதுவும் இல்லை. அதனால் மார்க்கெட்டு ஹோப்ஃபுல்லி ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓகே, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு வெனஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, முக்கியமான நியூஸு, சம் ஸ்டாக்ஸ் இதெல்லாம் பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ரைட், யூஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே ஒரு சிக்னிஃபிகண்ட் மூவ்மெண்ட் கிடையாது எக்ஸப்ட் நாஸ்டாக் இண்டெக்ஸ். நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் 1% ஹையில் க்ளோஸ் ஆகுது. S&P 500 0.47% அண்ட் டோ ஜோன்ஸ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஜாப்பனீஸ் நிக்கி 2.25% ஹையில் க்ளோஸ் ஆகுது. அங்கே வந்து இப்போ கரண்ட் ரூலிங் பார்ட்டி தனி மெஜாரிட்டியில் வந்திருக்கிறாங்க. 68% போலில் வின் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற ஷேர் மார்க்கெட்டுக்கு பூஸ்டான நியூஸு. ஸோ எஸ்டர்டே ஆல்மோஸ்ட் 4% அண்ட் டுடே ஆல்மோஸ்ட் 2.5% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஹேங்சங் இண்டெக்ஸ் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.11% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. இன்னும் சைனா மார்க்கெட் இன்னும் 5 days தான் ஒர்க்கிங் டே. அதுக்கப்புறம் கண்டினியூவாக 10 days ஹாலிடே இருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங் நம்ம கிஃப்ட் நிஃப்டி க்ரீனில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. 4250 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஓப்பன் ஆனதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் 25,900 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 26,000 நியர்லி வந்துச்சு. பட் க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,935 வந்து செட்டில் ஆயிருக்குது. அதாவது ஹைலேருந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது வச்சுக்காங்களேன். பட் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. 67 பாயிண்ட்ஸ், 0.26% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. சென்செக்ஸ் 208 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது, 0.25%. 84,273 செட்டில் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக அவுட் பர்ஃபார்மில் இருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா அண்ட் பிஎஸ்யூ பேங்க் இந்த 2 செக்டாரை தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து 1% to 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஓகேங்களா, ருபி 90.58 செட்டில் ஆயிருக்குது. எஸ்டர்டே 90.76 க்ளோஸ் ஆயிருந்துச்சு. ஓகே, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஓகே, இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்டு ஃப்ளோ எவ்வளோ அப்படிங்கிற ஒரு டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி மந்த்து என்ன நடந்துச்சு மியூச்சுவல் ஃபண்டில் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. சம் சர்ப்ரைஸாலாம் கொடுத்துருக்குறாங்க. என்னன்னா ஜனவரி மந்த்து 1,56,000 கோடி மியூச்சுவல் ஃபண்டில் உள்ள வந்திருக்குது. 66,591 கோடி வெளியே போயிருக்குது. அதுக்கு அடுத்ததா மியூச்சுவல் ஃபண்டோடைய டோட்டல் வெயிட், அதாவது AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 81 லட்சம் கோடி இருக்குது. இது டிசம்பர் மந்த்து 80,82,000 கோடி இருந்துச்சு. இப்போ வந்து 81 லட்சம் கோடி இருக்குது டோட்டல் மியூச்சுவல் ஃபண்டோடைய வெயிட். ஓகே, ஒவ்வொரு செக்டார்லையும் எவ்வளோ வந்துருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப்பில் 3,186 கோடி வந்துருக்குது. இது டிசம்பரில் வந்து 4,176 கோடி. ஸோ 1000 கோடி மிட் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது குறைச்சிக்கிட்டாங்க. அதே ஸ்மால் கேப்பில் எவ்வளோ வந்திருக்குன்னா 2,942 கோடி வந்திருக்குது ஜனவரி மந்த்து. இதே டிசம்பரில் 3,824 கோடி, ஆல்மோஸ்ட் 950 crore குறைச்சிக்கிட்டாங்க ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும். லார்ஜ் கேப்பை பொறுத்த வரையும் 2,005 கோடி வந்திருக்குது. டிசம்பரில் 1,567 கோடி. ஸோ நியர்லி 500 கோடி வந்து அதிகமாக லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் வேணாம், அது வந்து அண்டர் பெர்ஃபார்ம்லேயே இருக்குது, நான் வந்து லார்ஜ் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாம் லார்ஜ் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். நல்லா நோட் பண்ணிக்காங்க, மக்களுடைய மைண்ட் செட் எப்பப்போலாம் சேஞ்ச் ஆகுதோ அப்போ வந்து அதுக்கு அகேன்ஸ்டாக நடக்கும் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரையும். எல்லாமே மார்க்கெட் இறங்கும், எல்லாமே மார்க்கெட் வந்து செம பேரிஸ் ஆகிடுச்சு, இனிமேல் மார்க்கெட்டு எழுந்திரிக்காது அப்படின்னு எல்லாம் எப்போ சொல்கிறாங்களோ அன்னைக்கு மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகும். அதே மாதிரி இனிமேல் மார்க்கெட் இறங்கவே இறங்காது, இனிமேல் நான் ஸ்டாப்பாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு கடைக்கோடி மக்கள் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட்டு இறங்க ஆரம்பிக்கும். இதுதான் மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட். எப்போவுமே வந்து திங்க் இட் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே வந்து அகேன்ஸ்டாக தான், நாம் நினைக்கிறதுக்கு அகேன்ஸ்டாக தான் நடக்கும். ஃப்ளெக்ஸி கேப்பில் எவ்வளோ வந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7,672 கோடி வந்திருக்குது.
ஆனால் லாஸ்ட் டிசம்பரில் வந்து 10,019 கோடி, நியர்லி 2,350 crore கம்மியாக வந்துடுச்சு ஃப்ளெக்ஸி கேப்பில். ஓகேங்களா? இதில் இன்னொன்று பியூட்டி என்ன அப்படின்னா, இந்த கோல்டுலாம் நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதனால கோல்டில் வந்து 24,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க ஜனவரி மந்த்து. ஓகேங்களா? ஈக்விட்டியில் மொத்தமாகவே எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,200 கோடி. ஸோ ஈக்விட்டியில் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்களோ அதே அமௌண்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம மக்கள். இது ஜனவரி மந்த்து. ஓகேங்களா? ஸோ ஷேர் மார்க்கெட்டு இனிமேல் உருப்படாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் வந்து கோல்டில் போய் விழுந்துட்டாங்க. 24,000 கோடி அதில் போயிடுச்சுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ வந்து எது அவுட் பர்ஃபார்மில் இருக்க போகுது அப்படின்னு தெரிய போகுது. இன்னும் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை எல்லாம் கட் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா கோல்டு வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கும். அப்போ எல்லாமே என்ன திங்க் பண்ணுவாங்க, ஐயோ நாம போய் கோல்டில் போட்டோமா, இது வரை இறங்கிட்டு இருக்குது, இப்போ ஈக்விட்டிலாம் ஏறிட்டு இருக்குது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, அதாவது என்னுடைய ஃபேவரட் கம்பெனின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நான் ஸ்டாப்பாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது எஸ்டர்டே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அவங்களுடைய நெட் ப்ராஃபிட்டு 601 கோடி கொடுத்துருக்குறாங்க. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 174% அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக இந்த கோவிட் டைமில் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோடைய மார்க்கெட் கேபிட்டலைசேஷனு 2,000 கோடி. இன்னைக்கு அவங்களுடைய ஆனுவல் ப்ராஃபிட்டு 2,200 கோடி. அப்படின்னா பார்த்துக்காங்க வளர்ச்சி என்ன எப்படி இருக்குன்ட்டு. என்ன வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிஎஸ்சி ஆப்ஷன் ட்ரேடிங் விட்டுட்டாங்க. ரொம்ப ஆக்டிவாக ட்ரேட் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் வச்சுக்காங்களேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு எல்லாமே வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க செபி. அப்படிங்கும்போது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அனௌன்ஸ்மெண்ட்டு இன்னும் கப்புள் ஆஃப் மந்த்தில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. அப்படிங்கும்போது அது என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக இப்போ வந்து 2,000 rupees அரௌண்டு வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அன்லிஸ்டட் ஷேர்ஸில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதனுடைய ப்ரைஸ் வந்து அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னமும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்ததாக வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ எல்என்டி வந்து துபாயில் ரோடு டெவலப்மெண்ட் கான்ட்ராக்ட் வின் பண்ணிக்கிறாங்க. 1,000 crore 2,500 crore அதனுடைய ஒர்த் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, பிரான்ஸ், நெதர்லாந்து, பிரேசில், கனடா இவங்க கிட்ட இருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பை பண்ணுறதுக்கு சம் டீல் சைன் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. அதுக்கடுத்தா வந்து செபி வந்து 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுகளுக்கு சம் கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னா எம்எஸ்இ மெட்ரோபாலிட்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் என்சிடிஎக்ஸ் அதாவது நேஷனல் கமாடிட்டி டெரிவேட்டிவ் எக்ஸ்சேஞ்சு. இவங்க 2 பேரும் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த எங்களுடைய எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ரெகுலேட்டர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நீ ஈக்விட்டி ஆப்ஷன்லாம் ஓப்பன் பண்ணாத, முதல்ல வந்து ஈக்விட்டி பிஸ்னஸை பாருங்க, அதுக்கப்புறமா ஆப்ஷனுக்கு போவீங்களாம் அப்படின்ட்டு கைடன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து யூஎஸ்ஏ வந்து அதாவது அமெரிக்கா பங்களாதேஷுக்கு ட்ரேட் டீல் வந்து ஃபைனல் பண்ணிக்கிறாங்க. 20% வந்து 19% கொண்டு வந்துருக்குறாங்க. அதாவது 1% தான் குறைச்சிருக்கிறாங்க. நமக்கு இந்தியாவுக்கு வந்து 18%. 1% ரெடியூஸ் பண்ணிட்டு அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் அதே டீல் தான் போட்டிருக்காங்க. நாங்கள் கொடுக்குற பொருளுக்கு எல்லாமே வந்து டியூட்டி ஃப்ரீ, நீ வேணா எங்களுக்கு வந்து 19% டேரிஃப்லாம் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். எஃப்ஐஸ் கண்டினியூவாக டாமினேட் பண்ணிக்கிறாங்க. பட் இன்னைக்கு வந்து பையிங் பவர் வந்து குறைஞ்சிருச்சு. லைக் 69 கோடி தான் வந்து பை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ரொம்ப குறைச்சிட்டாங்க. செல்லிங்க்கு மட்டும் மாறக்கூடாது. எனக்கு வந்து பையிங் 69 crore, டொமஸ்டிக்கு 1,174 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டைட்டன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணிக்கிறாங்க ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ். நெட் ப்ராஃபிட் வந்து 48.5% இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது இயர் ஆன் இயர் 1,470 கோடி கொடுத்துருக்குறாங்க. இதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர் 990 crore கொடுத்துருக்குறாங்க. ரெவென்யூ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா 54% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. மார்ஜினும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ டைட்டன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நகை விலை ஏறிச்சு, அதாவது தங்க விலை ஏறிச்சு. தங்கமயில் ஜுவல்லரி சூப்பரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அது ஆல்மோஸ்ட் இப்போ 3,000 rupeesலேருந்து 3,700 3,800 வந்துருச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் டே பிஃபோர் எஸ்டர்டே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. அதாவது சாட்டர்டே கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன். எஸ்டர்டே 15% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ரீசெண்டாக 350 வந்துட்டு இப்போ வந்து 430 40 அரௌண்டில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து டைட்டன் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. பட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது இன்லைன் வித் எக்ஸ்பெக்டேஷன்.
பட் இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது நல்ல ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நாளைக்கு மார்னிங் வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி எல்லாமே வந்து டார்கெட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்ல ஒரு ரேலி போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது டைட்டனை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. முக்கியமான நியூஸ் ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 o'clock யூஎஸ்ஏ வந்து ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. வெனஸ்டே ஈவினிங் 7 o'clock நான் ஃபார்ம் பேரோல்ஸ் டேட்டா, அன்எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா வருது. இதுதான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் வெனஸ்டே டிவிஸ் லெபார்டரி மகேந்திரா ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே, ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல்லா தான் போயிட்டு இருக்குது. 25,930 அரௌண்டில் வந்து செட்டில் ஆயிருக்குது. இன்னும் 26,000 எட்டி பிடிக்கிற தூரத்தில் தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு சின்னதாக ஜெர்க் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 25,700 ஆர் 800 வருது அப்படின்னா அங்கே இருந்தாலும் பவுன்ஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆஸ் ஆஃப் நோ. பட் 25,500 மட்டும் பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? அது பிரேக் பண்ணிட்டு அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பழைய குருடி கதவு திரடின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ஆகி போயிடும். அதனால் 25,500 மட்டும் பிரேக் ஆகக்கூடாது. அன்டில் தென் மார்க்கெட் நல்லா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 26,000 பிரேக் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிற பட்சத்தில் எஃப்ஐஸும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சம் இம்பார்ட்டன்ட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது 26,000 தான். இன்னைக்கு வந்துக்கிற ஹை 25,989 வந்துருக்குது. ஸோ 26,000 தான் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். 26,000க்கு மேலே போகும்போது 26,100 போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் 25,850, அதுக்கப்புறமா 25,800. 800 கீழே சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா 700 வரையும் வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த லெவல் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. சப்போர்ட் 25,850, 800, அது கீழே 700. ரெசிஸ்டன்ஸ் 26,000, தேர் ஆஃப்டர் 26,100. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் அதாவது எஸ்டர்டே போட்டிருந்த லைனே தான் 60,450, இது வந்து சப்போர்ட்டு. அது கீழே வரும்போது 60,150 வரையும் வரும். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா 60,800, அதாவது 60,900 to 61,000ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.